இப்போ நாம் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.71 பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசி நமக்கு 3 அணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் ஏ இன்ட்டு பிசிஏ காட்டுக. அதாவது இதுக்கு முன்னே நம்ம எக்ஸாம்பிள் சம் 3.69 பார்த்தோம் பார்த்தீங்களா, பரிமாற்ற விதிப்படி. சேம் அதே மெத்தடு தான். என்ன இங்கே ஏபி மட்டும் கொடுத்துருந்தாங்க, இங்கே ஏபி கூட சி நமக்கு இன்னொன்று சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் மெத்தடு ஒரே மாதிரி தான் இருக்குமே. ஏபி ஃபஸ்ட்டு பெருக்கணும், பெருக்கிட்டு வர்ற மதிப்போட சியை பெருக்கணும். சரிங்களா, அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பும் அதே போல் இங்கே பிசியை ஃபஸ்ட்டு பெருக்கிடணும். எந்த அணி ஒன்றா இருக்கோ அதை ரெண்டு பெருக்கிடணும். பெருக்கிட்டு அடுத்து ஏ இருக்குது பார்த்தீங்களா, வர்ற மதிப்போட ஏவை பெருக்கி வர்ற ஆன்சரும் ரெண்டு நமக்கு சமமாக இருந்ததுன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் கிடைக்கும். சரிங்களா, அதாவது பரிமாற்ற விதி ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் கொடுத்துருக்கிறத கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க. ஏபிசின்ற அணி எழுதிட்டு அடுத்து நீங்கள் பரிமாற்ற விதிப்படின்னு எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை நிரூபிக்க வேண்டியவைன்னு சொல்லி நீங்கள் எடுத்து எழுதினாலும் சரி, கொஷினில் கொடுத்துருக்க நிபந்தனையை எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது எல்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஃபஸ்ட்டு இப்போ ஏபி ஏ இன்ட்டு பி. ஏன்ற அணி என்ன, 1 -1 2. அடுத்து பின்ற அணி பாருங்கள், 1 2 1 -1 1 3. ஃபஸ்ட்டு இதை பெருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு இங்கே என்னக்குது, நிறை 1 இருக்குது, நிரல் 3 இருக்குது. அப்போது 1 × 3. இங்கே பாருங்கள், நிறை 1 2 3 இருக்குது, நிரல் 2 இருக்குது. அப்போது ரெண்டாவது இருக்கிற அணி பார்த்திங்கன்னா நமக்கு 3 × 2. முதல் அணியோடைய நிரலும் இரண்டாவது அணியோடைய நிறையும் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ பெருக்க முடியும். இதுக்கு வர்ற மதிப்பு எப்படி நமக்கு கிடைக்கும், 1 × 2. சரிங்களா, 1 × 2 மதிப்புனா அணியில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பெருக்கலாமா எடுத்து. இப்போது முதல் நிறை எடுத்து முதல் நிரல் கூட பெருக்கலாம். 1 × 1 1. அடுத்து -1 × 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 2 2. அடுத்து +2 × +1 பெருக்க என்ன வரும், +2. அடுத்து நிறை எடுத்து இரண்டாவது நிரல் கூட பெருக்கலாமா, +1 × -1 பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 1 1. அடுத்து -1 × +1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × 1 1. அடுத்து +2 × +3 பெருக்குனா 2 × 3 6 +ன்றதுனால ப்ளஸ் அப்படியே வந்துடும். சரிங்களா, பெருக்கலாமா. இப்போ பெருக்கினது 1 2 கூட்டினா 3, 3லேருந்து 2 கழிச்சிட்டோம்னா 1. பெரியனுக்கான குறி ப்ளஸ்ன்றதுனால +1. அடுத்து மைனஸ் மைனஸ் இருக்கா, குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டினா -2. இங்கே +6 கழிச்சு என்ன வரும், +4. இது நமக்கு தேவையான ஏபிக்கான மதிப்பு. இப்போ இங்கே எடுத்த மாதிரி 1 × 2 நிறை 1 நிரல் 2 நிறை 1 நிரல் 2 வந்துடுச்சா. ஜஸ்ட்டு ஒரு ஐடென்டிஃபைக்காக, அவ்வளவுதான். இப்போது ஏபிக்கான மதிப்பை சி கூட பெருக்க போகிறோம். ஏபி என்ன, 1 4. சின்ற அணி 1 2 2 -1. இப்போது இந்த செக் பண்ணிக்கலாமா, பெருக்க முடியுமா முடியாதுன்னா. ஏன்னா முடியலைன்னா ரெண்டு நமக்கு சமமாக வரலன்னா நிரூபிக்க முடியாதுன்னு எடுத்து எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏன் இருக்குது, ஏபி ஒரு நிறை 2 நிரல் இருக்குது. இப்போ 1 × 2. அடுத்துங்க என்ன இருக்குது, நிறையும் 2 இருக்குது, நிரலும் 2 இருக்குது. அப்போ 2 × 2. முதல் அணியோடைய நிரலும் இரண்டாவது அணியோடைய நிறையும் சமமாக இருக்குது. அப்போ இதுக்கான மதிப்பு நமக்கு 1 × 2 கிடைக்கும். கண்டுபிடிக்கலாமா. முதல் நிரை எடுத்து முதல் நிரல் கூட பெருக்கலாம். 1 × 1 1.
அதாவது முதல் நிரை எடுத்து முதல் நிரல் கூட பெருக்கணும்னா ஃபஸ்ட்டு கர் நம்பர் ஃபஸ்ட்டோட, செகண்ட் கர் நம்பர் செகண்டோட பெருக்கணும். சரிங்களா? ஒரே நம்பரோட எல்லாம் பெருக்கக்கூடாது. அடுத்து +4 × +2. இப்போ 4 × 2 8 ப்ளஸ் நம்ம 8 அப்படியே வந்துடும். இங்கே பாருங்க. அடுத்து முதல் நிரை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 1 × 2 2 +ன்றதுனால ப்ளஸ் அப்படியே போட்டுக்கலாம். +4 × -1 +× -4 × 1 4. இப்போ 1 8 கூட்டினா 9, 2 - 4 கழிச்சேன்னா ஒரு -2. இது நமக்கு தேவையான AB × Cக்கான மதிப்பு. ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள் RHS. ஏன்னா A × BCன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு BC கண்டுபிடிச்சிடலாம். Bன்ற என்ன 1 2 1 -1 1 3. Cன்ற அணி பாருங்கள் 1 2 2 -1. இப்போ செக் பண்ணிக்கலாமா, பெருக்க முடியுமா முடியாதானே? இப்போது Bன்ற அணி பாருங்கள் நமக்கு 1 2, அதாவது நிரல் 2 இருக்குது, நிறை வந்து 1 2 3 இருக்குது. அப்போது 3×2ன்னு வரும். ஃபஸ்ட்டு நிறை எழுதணும், ரெண்டாவது தான் நிரல் எழுதணும். சரிங்களா? அடுத்து C பாருங்கள், நிறையும் 2 இருக்குது, நிரலும் 2 இருக்குது. அப்போ 2×2. இங்கே நமக்கு முதல் அணியோடைய நிரலும் இரண்டாவது அணியோடைய நிறையும் சமமாக இருக்குது. அப்போ இதுக்கு வர மதிப்பு நமக்கு 3×2 இருக்கும். சரிங்களா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு முதல் நிரை எடுத்து முதல் நிரை கூட பெருக்கணும். பெருக்கும்போது பாருங்கள் 1 × 1 1 -1 × +2 +× -1 × 2 2. அடுத்து பாருங்கள் 1 × 2 பெருக்குனா 2 -1 × -1 மைனஸ் ப்ளஸ் 1 × 1 1 தான். அப்போ +1. அடுத்து பாருங்கள் 2 1 இரண்டாவது நிரை எடுத்து முதல் நிரல் கூட 2 × 1 2 1 × 2 2 +ன்றதுனால +2 அப்படியே வந்துடும். அடுத்து 2 × 2 4 +1 × -1 +× -1 × 1 1. அடுத்து மூன்றாவது நிரை எடுத்து நிரல் கூட பெருக்கலாமா? 1 × 1 1 ப்ளஸ் 3 × 2 6 1 × 2 2 ப்ளஸ் 3 × -1 +× -3 × 1 3 ஈக்குவல் 1 - 2 கழிச்சா என்ன வரும்? -1. 2 + 1 கூட்டினா 3 2 + 2 4 4 - 1 கழிச்சா என்ன வரும்? 3 1 + 6 கூட்டினா 7 2 - 3 கழிச்சா -1. குறி வந்து ப்ளஸ் மைனஸ் தான் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இது பிசிக்கான மதிப்பு. இப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு, கூட ஏ. பிசி அதாவது A × BC. இப்போது ஏன்ற அணி என்ன? 1 -1 2. நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி போடுங்க, இல்லை க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி போடுங்க. சரிங்களா? ஒரு பக்கம் இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் ப்ராக்கெட் போடக்கூடாது. அடுத்து பிசிக்கான மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். -1 3 4 3 7 -1. இப்போது அணி செக் பண்ணிக்கலாமா, பெருக்க முடியுமான்ட்டு? இப்போ ஏன்ற அணி என்ன? நமக்கு ஒரு நிறையும் 3 நிரலும் இருக்குது. அப்போது 1×3, இரண்டாவது அணி என்ன? நமக்கு 3 நிறையும் 2 நிரலும் இருக்குது. அப்போது 3×2. ரெண்டுத்துக்கு சேம் நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட் அணிக்கான நிரலும் ரெண்டாவது அணிக்கான நிறையும் சேமாக இருக்குது. அப்போ இதுக்கான மதிப்பு எப்படி கிடைக்கும்? நமக்கு 1×2ன்னு கிடைக்கும். செக் பண்ணலாமா? முதல் நிரை எடுத்து நிரல் கூட 1 × -1 +× -1 × 1 1. அடுத்து -1 × +4 +× -1 × 4 4. 2 × 7 ப்ளஸ் இருக்கா? இப்போ 2 7 14 ப்ளஸ் அப்படியே வந்துடும். அடுத்து நிரை எடுத்து இரண்டாவது நிரல் கூட 1 × 3 3. அடுத்து -1 × +3 +× -1 × 3 3.
அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 1 2 ஈக்குவல் மைனஸ் 1 மைனஸ் 4 குறி ஒரே மாதிரி இருக்கும்போது கூட்டும் போது மைனஸ் 5 வரும். மைனஸ் 5 ப்ளஸ்ஸு 14 இப்போ என்ன கழிச்சா ப்ளஸ்ஸு 9. அடுத்து ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 2 மட்டும் வரும். இது நமக்கு தேவையான ஏ இன்ட்டு பிசிக்கான மதிப்பு. இப்போது ஏபி இன்ட்டு சிக்கான மதிப்பும் ஏ இன்ட்டு பிசிக்கான மதிப்பும் நமக்கு சேம் அணி ஒரே மாதிரி கிடச்சிருக்கா. இப்போ ஃபைனலாக கீழே எடுத்து எழுதிக்கோங்க. LHS ஈக்குவல் RHS. அப்போது ஏபி இன்ட்டு சி ஈக்குவல் ஏ இன்ட்டு பிசி என சரிபார்க்கப்பட்டது இல்லை நிறுவப்பட்டது அப்படின்னு கீழே ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.